சிறைச்சாலை கலவரங்களின் பின்னர் பல சிறை காவல் அதிகாரிகளை கொலை செய்கின்ற திட்டத்தோடு ஒரு வீட்டிலே தலைமறைவாக இருந்த பொரளை பகுதியில் ஒரு வீட்டிலே தலைமறைவாக இருந்த பாதாள உலகக்குழு ஒன்றின் உறுப்பினர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே பல உண்மைகள் வெளிவந்திருக்கின்றது. மேலும் பெக்கோ சமனினுடைய தாயார் சுட்டுக் கொல்லப்பட்ட விடயத்திலே இசாரா செவ்வந்திக்கு உதவியது இருக்கின்றது என்றும் இதன் பின்புலத்திலே தலைமுறைவாக வெளிநாட்டிலே தலைமுறைவாக இருக்கின்ற கரந்தனிய சுத்தா இருக்கின்றார் என்றும் கரந்தனிய சுத்தாவினுடைய அச்சுறுத்தல்கள் தான் இதற்கு காரணமாக இருந்தது என்ற தகவல்களும் வெளிவந்திருக்கின்றது. மேலும் இலங்கையிலே இதுவரையில் இடம்பெற்ற இந்த போதைப் பொருள் கடத்தல்களிலே மிக மிக முக்கியமானவர் அல்லது இந்த போதைப் பொருள் கடத்தல்களிலே முதன்மையிலே இருக்கின்ற ஒரு நபர் இப்போது கைது செய்யப்பட்டு இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கின்றார். ஷிரான் பாசிக் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபரிடமும் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். இந்த போதைப் பொருள் கடத்தல் என்ற விடயத்திற்கு எதிராக இப்போது அரசு கடும் துரித நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பித்திருக்கின்றது. உண்மையிலே இந்த அரசாங்கத்தை பாராட்டியாக வேண்டும். போதைப் பொருள் கடத்தல், அத்தோடு லஞ்ச ஊழல் செயற்பாடுகள் மற்றும் இந்த பாதாள உலகக்குழுவினுடைய செயற்பாடு, இதற்கு இந்த விடயங்களுக்கு எதிராக தீவிர நடவடிக்கைகளை இந்த அரசாங்கமும் அதிகாரிகளும் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு அமைச்சர்களும் துரித நடவடிக்கைகளில் இருக்கின்றார்கள் என்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விடயம்தான். இதற்கிணங்கத்தான் இன்றைய தினம் பேச போகின்ற விடயமும் பாதாள உலகக்குழு மற்றும் போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்ட பல விடயங்கள் தான். இதிலே முதன்மையான விடயம் என்னொன்று பார்க்கின்ற போது, கொழும்பின் பொரளை பகுதியிலே ஒரு வீட்டிலே, குறிப்பாக ஒரு பாதாள உலகக்குழு ஒன்றின் தலைவனான சுரேஷ் என்று சொல்லப்படுகின்ற நபர், அவரும் கைது செய்யப்பட்டு ஏற்கனவே சிறையில் இருக்கின்றாராம். அவருடைய வீட்டை சோதனையிட்ட போது ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலும் அந்த நபரிடம் இருந்த தொலைபேசியில் இருந்த பல அதிர்ச்சி தகவல்களும் பார்த்தால் தான் இப்போது பெரும் பேசுபொருளாக மாறுங்கள். அது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது போலீசாருக்கு. குறிப்பாக இந்த செய்தி ஒன்றை தென்னிலங்கை ஊடகம் ஒன்றும் வெளியிட்டிருக்கின்றது. ஐபிசி தமிழ் ஊடகத்திலும் இந்த செய்தி தெளிவாக வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கைது செய்யப்பட்ட நபர் இந்த சிறைச்சாலை கலவரங்கள் தொடர்பாகவும் இந்த சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற கலவரங்களின் பின்னர் பல சிறைக்காவல் அதிகாரிகளை கொலை செய்தல் என்ற விடயம் சார்ந்தும் பேசி இருக்கின்றாராம். இன்னும் பலரோடு என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. பல குரல் பதிவுகள் கிடைத்திருக்கின்றதாம். சிறைக்காவல் அதிகாரிகளை கொல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலான பல குரல் பதிவுகள் அவருடைய தொலைபேசியிலே கிடைத்திருக்கின்றதாம். அவரிடமிருந்து நடத்தப்பட்ட விசாரணைகளில் இன்னும் பல உண்மைகள் வெளிவந்திருக்கின்றது. அதோடு போதைப் பொருள் கிட்டத்தட்ட 7 கிராம் வரையிலான இந்த ஹெரோயின் வகை போதைப் பொருளை வைத்திருந்தார் என்ற அடிப்படையிலும் இப்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது. குறிப்பாக இவரும் ஏற்கனவே பல கொலை சம்பவங்களோடு தொடர்புடையவர் தான் என்பது வெளிவந்திருக்கின்றது. இவர் குறிப்பாக 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஜூலை 27 இடம்பெற்ற 2 பேர் துப்பாக்கி சூட்டிலே கொல்லப்பட்ட விடயத்திலே, அதுவும் மோட்டார் சைக்கிளை பயணித்துக் கொண்டிருந்த 2 பேர் கல்கிசை பகுதியிலே வைத்து துப்பாக்கி சூட்டிலே மரணம் அடைகின்றார்கள். இதிலே மிக முக்கியமான குற்றவாளியாக இவர் கருதப்படுகின்றாராம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அந்த அதாவது அந்த துப்பாக்கி சூட்டை நடத்திய நபர்கள், 2 பேரை கொலை செய்வதற்கான துப்பாக்கி சூட்டை நடத்திய அந்த மோட்டார் சைக்கிளை ஓடிச் சென்றது இந்த நபர் தான் என்பது இப்போது விசாரணையில் வெளியாகி இருக்கின்றது. எனவே அவர் இப்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டு மேலும் விசாரித்து வருகின்றார். இந்த நபர் கடந்த காலங்களில் இடம்பெற்ற சிறை கலவரங்களின் பின்புலத்தில் இருந்தாரா என்ற விசாரணைகளும் மேற்கொள்ளப்படுகின்றதாம். அதிலே மிக முக்கியமான விடயம், இந்த நபர் வெலிகடை சிறைச்சாலை என்ற அந்த வெலிகடை சிறைச்சாலைக்குள்ளே பொதியொன்றை தூக்கி வீசினார் என்ற அடிப்படையிலே கைது செய்யப்பட்டு சிறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார். சுரேஷுடைய வீட்டிலிருந்து தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எனவே இந்த பின்புலத்திலே, அதுவும் சிறைக்காவல் அதிகாரிகளை கொலை செய்கின்ற திட்டம் யார் யார் என்ற அடிப்படையில் தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது, அதுவும் ரொஹான் ஒலுகல் அவர்கள், போலீஸ் அதிகாரி ரொஹான் ஒலுகல் தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். பல பாதாள உலகக்குழு உறுப்பினர்களும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களும் அடையாளம் காணப்பட்டு விட்டார்கள் என்பதை தெரிவித்திருக்கின்றார். ரொஹான் ஒலுகல என்பது இப்போது குறிப்பாக இலங்கை மக்கள் மத்தியிலே ஒரு கதாநாயகனாக, ஒரு திரைப்படத்திலே பார்க்கக்கூடிய ஒரு கதாநாயகன் போன்று அவரும் ஒரு கதாநாயகனாக, மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கதாநாயகனாகத்தான் திகழ்கின்றார். இதற்கு காரணம், இசாரா செவ்வந்தி குழு கைது செய்யப்பட்டது, கெசல்பத்ர பத்மே தரப்பு கைது செய்யப்பட்டது. இந்த கஞ்சிபான இம்ரான் தரப்பை வேட்டையாட சென்று கஞ்சிபான இம்ரான் தப்பிவிட்டார். அது எப்படியோ தகவல் கிடைத்தவர் தலைமறைவாகிவிட்டார். ஆனால் கஞ்சிபான இம்ரானோடு இருந்த பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டு இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அதிலே ரத்மலானை சைமா என்று சொல்லப்படுகின்ற மிக பிரபலியமான போதைப் பொருள் கடத்தல்காரரும் ஒருவர் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த விடயங்கள், அதாவது இந்த விடயங்களின் சம்பவம் காரணமாக, இந்த விடயங்களை செய்ததன் காரணமாக இந்த ரொஹான் ஒலுகல மற்றும் அவரோடு சென்றிருந்த குழுவினர் ஒரு கதாநாயகனாகத்தான் பார்க்கப்படுகின்றார்கள் இலங்கையிலே.
அந்த ரொஹான் ஒலுகலை இப்போது ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். பல பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு விட்டார்கள். பாதாள உலக குழுக்கள் அடையாளப்படுத்தப்பட்டு விட்டது. மிக விரைவில் இவர்களுக்கு முடிவு கட்டப்படும் என்பதையும் இந்த அரசாங்கம் அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது என்பதையும் சொல்லியிருக்கின்றார். அத்தோடு கஞ்சிபான இம்ரான் ஒன்றும் தப்பிச் செல்லவில்லை, அவரை தேடிச் சென்ற விடயம் ஒன்றும் நாங்கள் தோல்வியடையவில்லை, மிக விரைவிலே அவரும் கைது செய்யப்படுவார் என்ற விடயமும் சொல்லப்பட்டிருக்கின்றது. கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்னர் 2 நாட்களுக்கு முன்னர் மலேசியாவிலிருந்து இந்த சைமா குழு, அதாவது சைமா மற்றும் அவரோடு சேர்ந்து 2 பேரை அழைத்து வந்திருந்தார் இந்த ரொஹான் ஒலுகலை. அவர்களும் இப்போது கண்டி பகுதியிலே விளக்கமறியலே வைக்கப்பட்டிருக்கின்றார்களாம். காரணம், இந்த சைமா கண்டியிலே பல கொலைகளுடன் 2 கொலைகள், ஆழ்கடத்தல் சம்பவங்கள், களவு சம்பவங்களோடு தொடர்பட்டிருக்கின்றார் இந்த சைமா. இதனால் கண்டி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு கடும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்திலே இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்த்தால், இந்த பெக்கோ சமனுடைய தாயார் கடந்த 12ஆம் தேதி சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இதுவரையிலே மாறி மாறி சுட்டுக் கொண்டிருந்தார்கள் பாதாள உலக குழு. இப்போது அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை பழிவாங்குகின்ற வேலைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. இதுவரையிலே வந்த செய்தியிலே எதற்காக பெக்கோ சமனுடைய தாயார் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்று பார்க்கின்ற போது, வெளிநாட்டிலே தலைமுறைவாக இருக்கின்ற போதைப் பொருள் கடத்தல் இந்த பாதாள உலக குழு ஒன்றின் தலைவன் என்று சொல்லப்படுகின்ற இந்த கரந்தனிய சுத்தா, இந்த கரந்தனிய சுத்தா அதனுடைய அறிவுறுத்தலுக்கு இணங்கல், அவருடைய எச்சரிக்கைக்கு இணங்கத்தான், அவருடைய உத்தரவுக்கு இணங்கத்தான் இந்த பெக்கோ சமனுடைய தாய் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றாராம். காரணம், பெக்கோ சமன் இந்த கெசல்பத்ர பத்மேவுக்கு உதவி இருக்கின்றார். அதுவும் இசாரா செவந்தியை வீட்டிலே தங்க வைத்து பராமரித்து வந்தாராம் கொஞ்ச காலம். இந்த கனமுல்ல சஞ்சீவ கொலையின் பின்னால் வீட்டிலே தங்க வைத்து பராமரித்து வந்தாராம் பெக்கோ சமனுடைய தாய். அது பெக்கோ சமனுடைய உத்தரவுக்கு இணங்கத்தான் இடம்பெற்றிருக்கும். அதன் பின்னர் யாழ்ப்பாணத்திற்கு இசாரா செவந்தி தப்பிச் செல்வதற்கு பெக்கோ சமனும் அவருடைய தாயாரும் தான் உதவி செய்திருக்கின்றார்கள், பயண வழிகள் செய்திருக்கின்றார்கள் என்று தகவலும் கிடைத்திருக்கிறது. இதற்கிணங்க கனமுல்ல சஞ்சீவனுடைய மிக நெருங்கிய கூட்டாளியாக இருக்கின்ற வெளிநாட்டிலே தலைமுறைவாக இருக்கின்றார். அவர் குறிப்பாக பிரான்சிலே இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. அவரையும் தேடி இப்போது வலை வீசி இருக்கின்றது இலங்கையினுடைய குற்ற புலனாய்வு திணைக்களம் வலை வீசி வருகின்றது. இந்த சுத்தா, கரந்தனிய சுத்தாவை அவர் தலைமுறைவாக இருந்து கொண்டு இயக்கியதால் தான் இந்த பெக்கோ சமனுடைய தாய் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றாராம். பெக்கோ சமனை பார்க்க செல்லக்கூடாது என்றும் கடும் எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றாராம் இந்த கரந்தனிய சுத்தா. ஆனாலும் தாய் அதனையும் மீறி மகனை பார்க்க சென்றதன் காரணமாகத்தான் இப்போது சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இசாரா செவந்தி தரப்போடும் இணைந்து செயற்பட்டதனால் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. உண்மையை சொல்லப்போனால் இந்த போதைப் பொருள் கும்பல் தங்களுக்குள்ளேயே துப்பாக்கி சூட்டை நடத்தி கொள்கின்றார்கள், தங்களை தாங்களே அழித்துக் கொள்கின்றார்கள். அவர்கள் இன்னும் ஒரு வேலையை செய்கின்றார்கள், மக்களுக்குள்ளே போதை என்ற ஒரு விடயத்தையும் புகுத்துவதனூடாக அதற்குள்ளே சிக்கிக் கொண்டவர்களும் இந்த பாதாள உலக குழுக்களின் பின்னால் ஈர்க்கப்பட்டு இந்த இலங்கையை நாசமாக்குகின்ற வேலையை தொடர்ச்சியாகவே செய்து வருகின்றார்கள். அதற்கு இப்போது இந்த அரசாங்கம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாக துரித நடவடிக்கைகளையும் ஆரம்பித்திருக்கின்றது என்பதன் மிக முக்கியமான விடயம். இன்னும் ஒரு செய்தி, அதுவும் போதைப் பொருள் தொடர்பாக துபாய் நாட்டிலே கடந்த மே மாதம் அளவிலே கைது செய்யப்பட்ட அவரும் இலங்கையிலே இதுவரையில் அதாவது தரவரிசையிலே 2வது இடத்திலே இருக்கின்றாராம். ஒன்றும் பணக்காரரும் அல்ல அல்லது சிறந்த ஒரு நபரும் அல்ல, மாறாக தரவரிசையில் 2வது இடம் என்றால் போதைப் பொருள் கடத்தல். இலங்கைக்குள்ளே போதைப் பொருளை கொண்டு வருகின்ற இடத்திலே தரவரிசையில் 2வது டாப் 5 போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் என்று எடுத்துக்கொண்டால் இவரும் இருக்கின்றாராம். அந்த நபர் குறிப்பாக பாசிக் என்று சொல்லப்படுகிற நபர், ஷிரான் பாசிக் என்று சொல்லப்படுகிற நபர் கடந்த மே மாதம் துபாயிலே வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். அதன் பின்னர் இலங்கைக்கு அவரை கொண்டு வருவதற்கான ராஜதந்திர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தது. கொஞ்சம் இழுத்தடிப்பு செய்யப்பட்டிருந்தது. இலங்கைக்கு அவரை கொடுப்பதற்கு தயங்கி இருந்தார்கள் இந்த துபாய் நாடு, அதாவது ஐக்கிய அரபு ராச்சியம் நாடு தயங்கி கொண்டு இருந்தது. அமெரிக்காவும் இவரை தேடி வருகின்றதாம். காரணம், இவர் சர்வதேச வலையமைப்போடு தொடர்பில் இருந்தார் என்ற அடிப்படையிலும் அமெரிக்காவும் இந்த பாசிக்கை தேடி வருகின்றதாம். எனவே இலங்கையினுடைய ராஜதந்திர நடவடிக்கைகளினால் இலங்கைக்கு அவர் நேற்று இரவு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார். இந்த பாசிக், ஷிரான் பாசிக் இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கின்றார். அவரிடம் இப்போது அவரை 72 மணித்தியாலங்கள் தடுப்பு காவலை வைத்து விசாரிப்பதற்கான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு புறம் அமெரிக்காவும் அவரை கேட்டுக்கொண்டிருக்கின்றதாம் இந்த பாசிக்கு. எனவே இந்த பாசிக் சர்வதேச வலையமைப்போடு தொடர்பில் இருந்தது மாத்திரமல்லாமல் இலங்கைக்குள்ளே போதைப் பொருள் கடத்தலே தலையாரியாக செயற்பட்டிருக்கின்றார் என்ற தகவலும் வெளியாக இருக்கின்றது. இப்போது பாசிக்கிடம் கடும் விசாரணைகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இதைத்தான் தொடக்கத்திலே சொல்லியிருந்த இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் போதைப் பொருளுக்கு எதிராக கொஞ்சம் ஏற்கனவே துரிதம் எடுத்து நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். இப்போது அது இன்னும் தீவிரம் பெறுகின்றது என்பது செய்திகளின் ஊடாகவும் ஊடகங்களை பார்க்கின்ற போதும் தெரிகின்ற, நடக்கின்ற சம்பவங்களை பார்க்கின்ற போதும் தெரிகின்ற ஒன்றாகவே தான் இருக்கின்றது. தொடர்ந்தும் இது நடந்தால் இலங்கையை இந்த போதைப் பொருள், பாதாள உலகம்,
லஞ்ச ஊழல் என்ற விடயங்களிலிருந்து இலங்கையை மீட்டால் உண்மையிலேயே இலங்கையினுடைய முன்னேற்றம் என்பது சிறப்பாகவே இருக்கும். இதைத்தான் பலரும் எதிர்பார்த்தார்கள். இப்போது கொஞ்சம் கொஞ்சம் அது நடக்க ஆரம்பித்திருக்கும் என்பதும் மிக மிக முக்கியமான விடயம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.